ஏக்கா கோய் இப்போ எது கண்ணத்தில் கை வச்சு உட்காந்துருக்க? மனசே சரியில்லைடா. ஏக்கா என்னதான் வஞ்சாலும் கோவப்பட்டாலும் அவளுக்கு ஏதோ ஒன்றும் துடிச்சு தானே போயிடுற. உன்னை பற்றி தெரியும்க்கா. அபிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தானே கவலைப்படுற. நீ கவலைப்படுற மாதிரி ஒன்றும் நடக்காதுக்கா. ஆர்த்தி மனோ அவளுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டாங்களேடா. ஏக்கா எல்லா துரோகத்தை தாண்டி அபி ஜெயிக்கும். நீ வேணா பாரேன். எனக்கு தைரியம் சொல்றேன். ஆனா உண்மையிலேயே அங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையே. ஏக்கா அப்படின்னா கௌரவத்தை பார்க்காம ஒரு எட்டு போய் அவளை பார்த்துட்டு வந்துரு. நானா? நான் எப்படி போறது? என்ன கௌரவமா? ஹலோ யாரு? மாமா. அபி அம்மா இருக்காங்களா? இருக்கு. கொஞ்சம் கொடுக்குறீங்களா? இந்த ஒரு நிமிஷம். ஏக்கா இந்த அபி பேசுது. அம்மா. நீ என் கூட பேசலனாலும் உன்னோட மனசு எனக்கு தெரியும். எனக்கு என்ன இருக்குமோன்னு நீ படபடப்பா இருப்பேன்னு தெரியும். அதனாலதான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். அம்மா, எனக்கு ஆபீஸ்ல இருந்த பிரச்சனை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஆர்த்தி மனோ 2 பேரும் ஆதி கூட சேர்ந்துக்கிட்டு என்னை இந்த ஃபீல்ட விட்டு விரட்டணும்னு பார்த்தாங்கம்மா. ஆனா அவங்க நினைச்சது நடக்கல. இந்த கம்பெனி என்னோட உழைப்பு. இத மத்தவங்க சுலபமா கலைச்சிட முடியாது. ஆர்த்தியும் மனவும் கொஞ்சம் பக்குவப்படணும். அவங்க பக்குவப்பட்ட மனநிலைமையில இருந்தா இப்படி நடந்துக்க மாட்டாங்கம்மா. நானும் அவங்களுக்கு இந்த கம்பெனில பொறுப்பை கொடுத்திருப்பேன். நான் அவங்கள அவாய்ட் பண்ணும் போதெல்லாம் உனக்கு என் மேல கோபம் வந்திருக்கும். இப்ப நடந்த விஷயம்தான் உன் கோவத்துக்கும் நான் ஏன் அப்படி நடந்துக்கிட்டேங்கிறதுக்கும் ஒரு பதில். நான் இப்பவும் சொல்றேம்மா, ஆர்த்தியையும் மனோவையும் நான் எதிரியா நினைக்கல. நீயும் அவங்கள அப்படி நினைக்காதம்மா. எல்லாத்தையும் ஒரு நாள் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அவங்க வீட்டுக்கு வந்தா நீ எப்பவும் போல நடந்துக்க. என்ன அனாவசியமா அவங்க மேல கோவப்பட வேண்டாம். அப்புறம் நம்மளை விட்டு முழுசா விலகி போயிடுவாங்க. ஹலோ, நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன்ல? அம்மா அம்மா, ஏன் நிம்மதியா போச்சுமா? போனது ஒண்ணு நிம்மதி இல்லடி. ஏன் நிம்மதி? உனக்கு மனசாட்சி இருந்தா உன் நெஞ்சை தொட்டு சொல்லு பாப்போம். உன் மேல எந்த தப்பு இல்லையா? இருக்கு, பெரிய தப்பு இருக்கு. உன்னை உருகி லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பாரு, அதுதான் நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. அம்மா, இப்போ என்னங்க பிரச்சனை? சொன்னா தீர்த்து வச்சிருவீங்களா? இந்த பார் கார்த்திக், எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட பேசு. எதுக்காக அவர்கிட்ட பாஞ்சிட்டு இருக்க? யாரு? நானா பாயிறேன்? That guy doesn't have guts. உன்கிட்ட பேசுறதுக்கு வக்கு இல்லாம என்கிட்ட பேசிட்டு இருக்கா. வார்த்தையை பார்த்து பேசு கார்த்திக். ஆனந்தி, பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்காத. நீதான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயே. எது விட்டு கொடுக்கறதா? அவ பரம்பரையிலே அது கிடையாது. கார்த்திக், உனக்கு என்ன திட்டாதான் உரிமை இருக்கு. தேவையில்லாம என் பரம்பரையை இழுக்காத. உன்கிட்ட குடிஞ்சு தாலி கட்டிக்கிட்ட பாவத்துக்காக என் பரம்பரையே உனக்கு அடிமை ஆயிடுமா? எல்லா ஆம்பளைங்களுக்கும் அந்த நினைப்பு ஒண்ணு இருக்குல்ல, பொண்டாட்டியும் பரம்பரையும் உங்களுக்கு அடிமைன்னு. வெளியில ஆபீஸ்ல யாரும் உங்களை மதிக்க மாட்டாங்க. ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பொண்டாட்டியை பிடிச்சி அடிமை பண்ண வேண்டியது. ஆனந்தி, நீ சும்மா இருமா. இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா? அவர் போட்டிருக்க சட்டையை நான் அயன் பண்ணி கொடுக்கலையா? ஏன் ஆனந்தி, நீ தான் சட்டையை அயன் பண்ணி கொடுத்தா என்ன? ஐயோ மாமா, நான் சும்மா இருக்கும்போது என் ட்ரெஸ் அயன் பண்ணும்போது அவர் ட்ரெஸ்ஸையும் சேர்த்து தான் அயன் பண்றேன். ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரே ஒரு ஷர்ட்டை நான் மிஸ் பண்ணிட்டேன். அதை வேணுன்ட்டே பிடிச்சி அதை ஏன் அயன் பண்ணலன்னு என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு. Shut up, just shut up. நான் இந்த ஷர்ட் தான் போட்டுட்டு போவேன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அப்புறம் அதை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன டிராமா பண்றியா? இத பாரு கார்த்திக், கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உன்கிட்ட பேசியிருக்கேன். நான் உனக்கு ட்ரெஸ் துவைச்சு போடுறதுக்கும் அதை அயன் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் ஒரு பொண்டாட்டின் ட்ரெஸ் தானமா? அது கூட செய்ய மாட்டீங்களா? அப்புறம் வேற எதுக்கு இருக்கீங்க? இல்ல எனக்கு புரியல. ஹோம் மேக்கர்ஸ், ஹவுஸ் வைஃப்ஸ் இந்த பேர்ல வீட்டுல உட்காந்து என்னடி கழட்டுறீங்க? ஆமா,
நாங்க வீட்ல சும்மா உட்காந்துட்டு காலாட்டிட்டு இருக்கோம். உன்னால முடிஞ்சா ஒரே நாள் பொம்பளைக்கு செய்யற வேலையை செஞ்சு பாரு. போதும், நீ இல்லாத போதும் நான் தான் என் வேலைகளை பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் ஈவன் நவ் இப்பவும் என் வேலைகளை நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்னா உன்னை எதுக்கடி நான் கல்யாணம் பண்ணிக்கணும்? மாப்பிள்ள, அவ ஏதோ விவரம் தெரியாம பேசுறா. யாரு இவ்வளவு விவரம் தெரியாம பேசுறா? போதும், அவன் மேல இருக்கிற கோவத்தை உங்க மேல காமிச்சாலும் காமிச்சிட கார்த்திக். போங்க. என்னடி முறைக்கிற? இதை பாரு, enough is enough. இனிமேல் உன்கிட்ட இருந்து நான் எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன். ஏன்னா உன்னை பொறுத்த வரைக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு இளிச்ச வாயன், அவ்வளவுதான். இருந்துட்டு போறேன். That's it. மாப்பிள்ள, போகட்டுமா, விடு. அப்பயாவது வீடு கொஞ்சம் அமைதியா இருக்கட்டும். என்னடி இதெல்லாம்? ஏன்டி இப்படி எல்லாம் பண்ற? அம்மா, என் மனசுல எது சரின்னு படுதோ அதை நான் வெளிப்படையா பேசுறேன். அது தப்பா? தொட்டதுக்கெல்லாம் என்கிட்ட சண்டை போடணும்னு நினைச்சா அதுக்கு நான் என்ன பண்றது? என்ன பொறுத்த வரைக்கும் கார்த்திக் விஷயத்துல நான் எந்த தப்பும் பண்ணல. அம்மா, அம்மா, மக்களுக்கு கல்வி அறிவு கிடைக்கிற வரைக்கும் இந்த நிலைமை மாறவே மாறாது. மக்களுக்கு கல்வி அறிவு இருந்து மட்டும் என்ன பிரயோஜனம்? சுய சிந்தனையும் வேணும்ல. வணக்கம் தோழர் சங்கரபாண்டியன் அவர்களே. வாங்க. வணக்கம். 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 அமருங்கள், அமருங்கள். திரு சங்கரபாண்டியன் அவர்களே, நலமாக இருக்கிறீர்களா? உங்க தோழர்கள் இருக்கும்போது எனக்கு என்ன குறை? இல்லை, நமது பாசறைக்குள் இருப்பது சிறைக்குள் இருப்பது போல் தங்களுக்கு தோன்றவில்லையே? நிச்சயமா இல்லை. உங்க தோழர்களோட நாட்டு நிலைமையை பத்தியும் சமூகம் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கிற நிலைமையை பத்தியும் பேசிக்கிட்டு இருந்தேன். உலகமே இன்னைக்கு சாக்கடைக்குள்ள உழந்துகிட்டு இருக்கிற மாதிரி தான் தோணுது. அதனின்று நமது சமூகத்தை மீட்டெடுக்க வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கடமை. எப்படி தோழர் மீட்டெடுக்க போறோம்? அந்த கவலை எனக்கும் இருக்கிறது. வீசப்படும் எலும்பு துண்டுகளுக்காக தெருதோறும் வெறிநாய்கள் விழிப்புடன் காத்திருக்கிறது. இதனின்று இந்த தேசத்தை காக்க வேண்டியது நமது கடமை. இது பெரிய சவால்தான். நாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தான். ஆனால் அதையும் மீறி நம் சமூகத்தினுடைய சிக்கல்களை சிக்கெடுக்க வேண்டியது நமது கடமை. அதற்கான மன துணிவு நம்மிடம் இருக்கிறது. இதற்கான சிறு முயற்சியாகத்தான் நமது தினசரி தீ பத்திரிகையில் ஒரு தொடர்கட்டுரை வெளியிட ஏற்பாடு செய்திருக்கிறேன். நல்ல விஷயம்தான். கட்டுரையை எழுத போறது யாரு? நான் தான். முதல் கட்டுரையா எந்த விஷயத்தை பத்தி எழுத போறீங்க? நாம் சம்பந்தப்பட்ட விவகாரத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன். கட்டுரையும் எழுதப்பட்டாகிவிட்டது. உங்களிடம் படித்து காட்டி ஒப்புதல் பெற்று அதன் பின்பு வெளியிடலாம் என்று திட்டமிட்டிருக்கிறேன். எங்கிட்ட எதுக்கு தொடர் படிச்சு காமிக்கணும்? உங்களை பற்றியும் சில செய்திகளை அந்த கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கிறேன். என்ன பத்தியா? ஆம், அரசுக்கு சொந்தமான பல ஏக்கர் நிலங்கள் அந்தந்த பகுதியில் இருக்கும் அரசியல் செல்வாக்கு மிகுந்த ஆட்களாலும் குண்டர்களாலும் சுற்றி வளைக்கப்பட்டு இவர்களால் மிகவும் குறைந்த விலைக்கு விற்கப்படுகிறது. அவை அடுக்கங்களாகவும் வணிக வளாகங்களாகவும் உருவாகி பல கோடி ரூபாயை அவர்கள் சட்டைப்பையில் கொண்டு போய் சேர்க்கிறது. அவ்வாறு திடீர் என எழும் கட்டிடங்கள் பொதுமக்களுக்கு, குறிப்பாக அந்த பகுதியில் குடியிருக்கும் குடியிருப்பு வாசிகளுக்கு எவ்வளவு துன்பத்தை அளிக்கிறது தெரியுமா? இதுபோன்று சென்னையில் நடக்கும் பல குற்றங்களுக்கு நடுவில் எழுப்பப்படுவதுதான் சிட்டி மேக்கர்ஸ். மேனகாவும் ஆதியும் இந்த காலனியை நிர்மாணிக்க 1000 ஏக்கர் நிலத்தை முறையற்ற முறையில் கையகப்படுத்தியிருக்கிறார்கள் அல்லவா? இந்த இடத்தில் தான் உங்கள் பெயரை குறிப்பிட்டிருக்கிறேன். இந்த இடத்தை வாங்க நீங்கள் உதவியதையும் குறிப்பிட்டிருக்கிறேன். செய்யலாம் அல்லவா? தாராளமா தோழர், கண்டிப்பா குறிப்பிடலாம். அது மட்டும் இல்ல, நான் ஆதி கூட இருக்கும்போது நடந்த எல்லா விதமான மோசடிகளையும் விளக்கமா உங்ககிட்ட சொல்றேன். அதை உங்க பத்திரிகையில போட்டு எல்லாத்தையுமே வெட்ட வெளிச்சமாக்குங்க. நன்றி திரு சங்கரபாண்டியன் அவர்களே, மிக்க நன்றி. இன்னும் ஆதிக்கு வலதுகரமாக செயல்பட்ட தேவராஜ் பாண்டியனை பற்றியும், அடுத்தாற்போல் மணற்கொள்ளையில் ஈடுபட்ட திரு திருவேங்கடத்தை பற்றியும் நான் அம்பலப்படுத்தலாம் என்று திட்டமிட்டிருக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் நமது பத்திரிகையின் மூலமாக வெளியிடப்படும் இந்த கட்டுரை தப்பு செய்பவர்களை யோசிக்க வைக்கும். தோழர், இதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதே? கண்டிப்பாக வரும்.
எல்லாவற்றையும் எதிர்பார்த்துத்தான் இந்த மாதிரி காரியங்களில் நான் ஈடுபடுகிறேன். எந்த மக்களுக்காக நாங்கள் போராடுகிறோமோ அந்த மக்களே கூட எங்களை எதிரியாக நினைக்கலாம். இருந்தாலும் இந்த போராட்டம் ஓயாது. திரு சங்கரபாண்டியன், எனக்கு இன்னும் ஆற்ற வேண்டிய பணிகள் ஏராளமாக இருக்கிறது. உங்களிடம் இதை தெரிவிக்க வேண்டும் என்று வந்தேன். தெரிவித்து விட்டேன். வந்த வேலை நல்லபடியாக முடிந்தது. தோழர், இந்த மாதிரி விஷயத்துல எங்கிட்ட நீங்க கேட்கவே வேண்டாம். இருந்தாலும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. இந்த கட்டுரை வெளிவந்த பிறகு உங்களுடைய எதிரிகள் 2 மடங்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருக்கட்டுமே திரு சங்கரபாண்டியன், இருக்கட்டுமே. எதையும் மன உறுதியுடன் சந்திப்போம். நிச்சயம் மன உறுதியுடன் சந்திப்போம். திரு சங்கரபாண்டியன் அவர்களே, வருகிறேன். வாங்க தோழர்களே, வாங்க. வருகிறேன். வாங்க தோழர். என் ஒய்ஃப் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் நானே தடுமாறி டீ வரைக்கும் போட கத்துக்கிட்டேன். அதை தாண்டி எனக்கு ஒன்றும் தெரியாது. இன்ஃபேக்ட் குக்கு ஒரு நாளைக்கு வரலன்னா அன்னைக்கு நான் பட்னி தான். ரொம்ப தேங்க்ஸ் முரளி. என்னை பத்தியும் என்னோட ட்ராக் ரெக்கார்ட்ஸை பத்தியும் நல்ல விதமா நீங்க டிஜிட்டல் வேலையில சொன்னதுனால தான் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. சாரி அபி, நீங்க டிஜிட்டல் வேலையை பத்தி இன்னும் முழுசா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். நான் என்னதான் உங்களை பத்தி உயர்வா சொன்னாலும் அவங்க அதை எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம 2 பேரும் ஒரே ஊர்க்காரங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க அபி. உங்களை பற்றியும் உங்க முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சியை கூட அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா பாத்துக்குங்களேன். அப்படியா? ஆமா சார். பல்வேறு டைரக்ஷன்ல அபியை பற்றின விவரங்களை கலெக்ட் பண்ணி ரொம்ப நல்லா டிஸ்கஸ் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்டை அபிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது முழுக்க முழுக்க அபியோட முயற்சியால கிடைச்ச ப்ராஜெக்ட். ஓகே சார், தேங்க்யூ ஃபார் த டீ. அபி, நான் அப்போ கிளம்புறேன். கிளம்புறீங்களா? ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். குக்கு வந்துருவாங்க, சாப்பிட்டு போலாம். நோ சார், இன்னைக்கு நான் எங்க டிஜிட்டல் வேலி குரூப்பை கூட்டிட்டு மகாபலிபுரம் போறேன். அவங்களுக்கு அங்கெல்லாம் சுத்தி காட்டுறேன்னு சொல்லியிருக்கேன். இப்படி அவங்களுக்கு எல்லாம் சோப் போட்டாதான் எனக்கு இந்த பிரச்சனையும் வராது. ஓகே சார். ஓகே அபி, நாளைக்கு மீட் பண்றேன். பை பை. ஓகே தொல்காபியன், see you. ரொம்ப நல்லவரா இருக்காருல்ல? நல்ல மனுஷன்தான். ஆனா பேச்ச கொஞ்சம் இழுத்து இழுத்து பேசுறாரு. கிருஷ்ணன், எப்ப பார்த்தாலும் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டு லீவ் தட் ஹேபிட் ஐ சே. என்ன அபி, ஏன் அமைதியா இருக்கு? ஒன்றும் இல்லை சார். கிருஷ்ணன் சார், டைம் ஆயிடுச்சு, நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. சரிம்மா, சரி. எனக்கு அந்த ஆதியை நினைக்கும் போது ரொம்ப ஆத்திரமா இருக்கு சார். விடுமா, அதான் அவன் நினைச்சது நடக்கலையே. அதுக்காக தொடர்ந்து நமக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கா. இனியும் அவன் திருந்துவான், நமக்கு எந்த பிரச்சனையும் தரமாட்டான்னு என்ன கேரண்டி? அப்படியே அவனை சும்மா விட்டா சரியா வராது சார். சரிம்மா, அதுக்காக நாம என்ன பண்ண முடியும்? அவனுக்கு தொழில பிரச்சனை இல்லாததுனால தானே எனக்கு பிரச்சனை கொடுக்கறான். அவனுக்கு பிரச்சனை வரணும், அப்பதான் நம்ம பக்கம் வரமாட்டான். அபி, அவனுக்குன்னு இருக்கிற ப்ராஜெக்ட் மேனகாவோட சேர்ந்து பண்ற சேட்டலைட் சிட்டி ப்ராஜெக்ட் மட்டும்தான். அதுல பிரச்சனை வரணும் சார். அதுல பிரச்சனை வந்தாதான் அவன் நம்மள தொந்தரவு பண்ணாம இருப்பான். அபி, அதுல ஆதி மட்டும் இல்லையே, மேனகாவும் இருக்காங்களே. இருக்கட்டும், நடந்த பிரச்சனைகளுக்கு மேனகாவும் ஒரு மறைமுக காரணமா இருந்தான்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இப்ப நடக்கிற பிரச்சனைகளுக்கு ஆதிதான் காரணமா இருக்க முடியுமே தவிர மேனகாவுக்கு அதுல சம்பந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. அதனால சொல்றேன். அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? மேனகாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அதனால்தான் சொல்றேன். அவங்க ப்ராஜெக்ட்ல பிரச்சனை வரணும், அதுக்கு வெளி உலகத்துக்கு தெரியாம இருக்கிற சங்கரபாண்டியன் வெளியில வரணும். அவர்கிட்ட இருக்கிற ஆதாரங்களை வச்சுதான் கோர்ட்ல நம்ம எம்எம்சிட்டி மேக்கர்ஸ்க்கு எதிராக ஸ்டே ஆர்டர் வாங்க முடியும். வெரி குட் ஐடியா அபி. அதுல பிரச்சனை வந்தா ஆதியோட ஆட்டம் க்ளோஸ். அதுக்கப்புறம் நம்ம பக்கமே வரமாட்டான்.
என்ன தொல்ஸ் யோசிச்சுட்டு இருக்கீங்க? நாளைக்கு சங்கரபாண்டியன் தோழர் இவங்க கூட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க. நாம என்ன பண்ணணும்னு நாளைக்கு உங்ககிட்ட சொல்றேன். தொல்காப்பியன், நான் சொன்னது கேட்டுச்சுல? ஆம். என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளம்? இல்லை ஒன்றும் இல்லை அபி, நான் நாளைக்கு மீட்டிங் ஏற்பாடு பண்ணுறேன். சரி, அப்போ கிளம்பலாமா? நானும் வரேம்மா. நீங்களும் வரீங்கல்ல? நான் வரேன் அபி.